உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு திமுக ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, விசிகா இரட்டை இலக்கத்தில் நிச்சயமாக சீட்டு பெறுவோம், அது 25 50 அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் இரட்டை இலக்கத்தில் விசிகா சீட்டு பெறுவது உறுதி என்பதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, திமுக கிட்ட போயிட்டு இவங்க முன்மொழி வச்சது கடைசியில் ஒரு 10 சீட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் திமுக இல்லை, 6 தான் கொடுப்போம், 6க்கு மேலே ஒரு சீட்டு கூட கிடையாது. போன முறை கொடுத்தோம் 6, அந்த 6ஏ கொடுக்குறோம், அதுக்கு மேலே ஒரு சீட் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத திமுக ரொம்ப கராராக சொல்லியிருக்காங்க. இப்போது அண்ணன் திருமாவர்கள் என்ன செய்வார்ன்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க இன்னொன்று திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இருக்குன்றீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ராமதாஸ் அவர்கள் இது வரைக்கும் சேர்க்கலது இல்லை. ராமதாஸ் அவர்கள் துடிச்சிட்டு இருக்காரு, திமுக கூட போயிடணும், ஏன்னா மகன் அதிமுக கூட இருந்தால் நம்ம திமுக கூட தானே இருக்கணும் அப்படின்றதுக்காக திரு ராமதாஸ் அவர்கள் துடிச்சிட்டு இருக்காரு இந்த திமுக கூட வரத்துக்கு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாரு, எந்த காலத்திலும் பாஜகவும் பாமகவும் இடம்பெறுகின்ற கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ திமுக தான் சொல்லுது, எதனா ஒன்று கேட்டிங்கன்னா 6 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க, இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னா நாங்கள் ராமதாஸை கூப்பிட்டுப்போம், ஏன்னா உங்களுக்கு பன்னீர்செல்வம் கூட ஓட்டு இருக்குன்னு நாங்கள் உங்களை வச்சுட்டு இருந்தா நாங்கள் உங்களை பன்னீர்செல்வம் ஓட்டை தான் பார்ப்போம். இப்போ நம்ம திரும்ப ஒரு பதவிக்கான தலைவர்லாம் சுருக்க விரும்பலை, ஆனால் இந்த திமுக அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை, அந்த உண்மைக்கு மாற எதுவுமே கிடையாது. அதாவது அண்ணன் திருமாவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து சாதி கட்சின்னு சொல்கிறாரு, ஆனால் ராமதாஸ் அவர்கள் சேர்த்துக்கிட்டாரு, எங்களை சாதி கட்சி சொல்லிட்டு அவர் சேர்க்கலன்றதை அண்ணன் திருமாவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ அன்றைக்கு இருந்த திமுக தான் இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்பயோ வரலாறுலாம் முன்ன பின்ன பேசுவாங்க தான், நம்ம அதெல்லாம் போயிட்டு குறை கண்டுபிடிக்கிறதுனா எல்லாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ராமதாஸ் அவர்கள் உள்ளே வர போகிறாருன்னு, அப்போது வேறு வழி இல்லாமல் அண்ணன் திருமாவர்கள் சம்மதிக்கக்கூடிய சூழலில் இருக்கார். சரி, 6 சீட்டுக்கு தான் விசிகா தகுதியானு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கட்சி விசிகா, ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சி, ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க வச்ச கட்சி. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்பில் சதவீத ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பெரும்பாலான வாக்கு சதவீதம் கிடையாது வெற்றி வாய்ப்பில். இது எங்கே நடக்குதுன்னா, வட மாவட்டங்களில் அண்ணன் திருமாவர்களுடைய அந்த தீவிரமான பிரச்சாரம், திருமாவர்கள் திமுகவோட இருக்காருன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமெல்லாம் மாறிடுச்சு. திருமாவளவனே சொன்னாலும் திமுகவுக்கு ஒரு பட்டியல் சொந்தம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை திமுக இத்தனை வருட காலம் இந்த 5 வருடம் ஆகப்போகுது இல்லையா, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு நிலை இருக்குது, 6 சீட்டு தான் அப்படின்றதுல திமுக உறுதியாயிடுச்சு. இப்போ இந்த 6 சீட்டு வாங்கிட்டு இருப்பாரான்னு கேட்டால் இருப்பார், வேற எங்கேயும் போக முடியாது. விஜய்கிட்ட போக முடியுமா, அங்கே போனாலும் உறுதியான எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேட்டால் அது பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கேள்வி. நமக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள்கிட்ட பெரிய ஓட்டு இருக்குது, ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான ஓட்டாக எப்போ மாறுனா, அவர் கூட நாம் தமிழரோ விசிகாவோ பாமகவோ இது போன்ற கட்சிகள் சேரும்போது தான் அது எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறும். அது வரைக்கும் நாம் தமிழர் கூட பெருசாக வாங்க, அந்த கட்சியோட நீங்கள் பெருசாக வாங்க, ஆனால் அவ்வளோ ஓட் பேங்க் எடுத்தால் அது 2027 வெற்றி வாய்ப்பை கொடுக்காது. இப்போ இந்த நிலைக்கு அண்ணன் திருமாவர்கள் போவாரான்னு கேட்டால் போக மாட்டார். சரி, அதே 6 சீட்லேயே இருந்துருவோம். இப்போது விசிகான்னு கிடையாது, இந்த கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்கள்லாம் தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்களோ இல்லையோ, திமுக தலைமைக்கும் திமுக குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்காங்க. அப்போ இதுவுமே அந்த திருமாவளவன் நாலேஜுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம இந்த 4 பேருக்கு எதனா ஒன்று பண்ணால் இவங்க நேரடியாக போயிட்டு திமுக கூட சேர்ந்துருவாங்க. அப்போ நம்ம இங்கே இருந்தால் தான் இந்த 4 பேருமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சொல் விசிகால் நிலைக்கிறதா விசிகால் இருக்கக்கூடியவங்களே சொல்கிறாங்க. அப்போது 6 சீட் அப்படின்றது விசிகாக்கு போதுமா? இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எங்கே பாஜக ஒன்றிய அரசு எடுத்து திமுகவிற்கு வாக்கு சேரித்து பல கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தியுமே கூட வெறுமனையாக ஒரு 6 சீட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த கூட்டணி விசிகாவிற்கு தேவையா?
விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமா மிகப்பெரிய அறிவாளி, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய அறிவையும் விசிகா என்ற கட்சியையும் திமுக ஒரு துளியாவது மதிக்குதா? இல்லையே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. 6 தொகுதி தான் கொடுப்பாங்க அப்படின்றத பேச்சுவார்த்தையில் வந்துருச்சு, ஊடகங்கள்லாம் வந்துருச்சு, செய்திகள்லாம் வந்துருச்சு. ஏன்னா திமுக கிட்ட இன்னைக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கும் விசிகாவுக்கு எதிராக. என்னது? ராமதாஸ். அப்போது இந்த ராமதாஸ் அவர்கள் வருவார் என்பதை சொல்லியும் உங்களுக்காக தான் வர வைக்காமல் இருக்கோம். அப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுறது பார்த்தீங்களா? ராமதாஸ்னா வரேன்னு சொல்லிட்டு சொன்னார், உங்களுக்காக நீங்கள் என் கூட இருக்கணுன்றதுக்காக அவர் வேணான்னு சொன்னோம். அவர் அரசியல் எவ்வளோ மூத்தவர், இந்திய அரசியலே பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களில் எவ்வளோ முக்கியமானவர். ஆனால் அவரையே நாங்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டோம், நீங்கள் எங்களுக்காக 4 சீட்டு தர மாட்டீங்களா, விட்டு கொடுக்க மாட்டீங்களான்றத அப்படியே சென்டிமெண்ட் ரீதியாக நெஞ்ச நக்குவாங்க திமுக. இப்படியும் பேச வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு புறம் வழி இல்லாமல் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது, மறுபுறம் இந்த பாசத்தினால் கட்டி போட்டுருவாங்க. விசிகாவினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? தேக்கத்திற்காக, அந்த கட்சிக்காக, தலைவர் திருமா என்பவருக்காக இன்றைக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் கனவும் இருக்கு இல்லையா, நம்ம கட்சி டபுள் டிஜிட்டில் உள்ளே போகும், அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரம் இப்போ அங்கீகாரம் கிடைச்சா மாறிச்சு, இருந்தாலும் டபுள் டிஜிட் இருந்தால் தானே இன்னும் கொஞ்சம் மதிப்பாக இருக்கும். ஏன்னா பாமகலாம் பார்த்தீங்கன்னா 18க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் ஒரே டைமில் இருந்திருக்காங்க. அப்போ பாமகவே நீங்கள் ஒரு ஜாதிக்கான கட்சி என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த கட்சி அவ்வளோ சீட்டு வருதுன்னா, தலித்தியம், தமிழ் தேசியம், ஈழ பிரச்சனை இதெல்லாம் பேசக்கூடிய திருமாவிற்கு 6 சீட்டு தாங்க கொடுப்போம். அதுவும் திமுக. இன்னொன்று பாருங்கள், திமுக கூட்டில் காங்கிரஸ்க்கு மட்டும்தான் டபுள் டிஜிட்டு, மற்ற எல்லாருக்கும் அப்போ என்ன கொடுத்தோமோ அதே தான். ஏன்னா இப்போ வர கமலர் வந்திருக்காரு. அப்போ திமுகலேருந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய 2 எம்எல்ஏவுடைய வாய்ப்பு போகும்னு நினைக்கிறேன். கமலஹாசன் அவர்களுக்கு 2 தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். வேலுமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் நாம் திமுகவோடு இருக்க வேணாம், இந்த திமுக நமக்கு வேணாவே வேணானே நம்ம போயிடலான்ற முடிவு இருக்காங்களாம். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வெளியேறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு சீட் மிச்சமாயிடும். அதிமுக என்ன பண்ணுறாங்க இந்த முறை, அதாவது போட்டியிட்டு எல்லா கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா கூடுதலான சீட் தர முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய அமைப்புகள் ஆதரவுலாம் கொடுத்தாங்கல்ல, இந்த திருமாரஞ்சி போன்றவர்கள்லாம் ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டே தராங்க. இப்போ ஜான் பாண்டி அவர்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவருடைய முடிவு எப்போ அறிவிப்பார்னு சொல்லிட்டு தெரியல. புரட்சி பாரதம் கட்சிக்கும் சீட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக இன்க்ரீஸ் பண்ணுது, திமுக டிக்ரீஸ் பண்ணுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுத்த அதே சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசடியான சூழலாம் திமுக கூட்டணியில் இருக்கின்றது. திருமாவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கின்றார். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உள்ளபடியே திமுக அவருக்கு சீட்டு குறைச்சி கொடுக்குதுன்னா, இதை விட அரசியல் அவமானத்தை நீங்கள் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.